Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளாக டேஸ்டியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். அதே மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்டியான பிரெட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரெட் மசாலா செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 7லேருந்து 8 பிரெட் எடுத்துருக்கிறேன். இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிரெட் மசாலா நான் சொன்னது மாதிரியே நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு கூட இதை மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு டக்குன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு பிரெட் மசாலா செஞ்சிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி சூப்பராக செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரெட் எல்லாமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ்லையாக வர்றது மாதிரி எல்லா ப்ரெட்ஸையுமே கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 ஆனியன் எடுத்துருக்கிறேன். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி இருக்கிறேன். இதே மாதிரி நம்ம தக்காளியுமே ஒரு 2 மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். அதையுமே இதே மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சு இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா சூடானதுமே ஒரு 4 எக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு கூட தேவையான அளவு சால்ட்டும் பெப்பரும் போட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்க்ரம்பிள் எக் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆனதும் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி நறுக்குனது, அப்புறம் கொஞ்சம் கறி லீஃப் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு கிடைக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா, அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை ஆட் பண்ணி நல்லா இதில் மசாலா ப்ரெட்டில் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த எக் ஸ்க்ராம்பிளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா நம்மளுடைய பிரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். ஒரு டேஸ்டியான ஈஸியான சிம்பிளான பிரெட் மசாலா ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இந்த பிரெட் மசாலா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ், அது மாதிரி டின்னருக்கு கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.